ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு குட்டீஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னா, இந்த மாங்காய் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். எப்படின்னா, மாங்காய் பச்சடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னோடய ஸ்டைலில் எப்படி பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இதுதான். மாங்காய் 2 மாங்காய், பச்சை மிளகா 2 வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. காரம் இவ்வளோதான். பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் மாங்காய் வாங்கினீங்கன்னா என்ன டிஷ்ஷு செய்வீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் போடலாங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியோடனே இந்த மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதங்கி முடிச்சுன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாமே கலந்துட்டேங்க. உப்பு போட்டு கலந்துடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. 10 நிமிஷம் தாங்க வேலை. இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் எதுக்குன்னா, அந்த காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய். நெக்ஸ்ட்